புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள் இது. தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்டில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் தமிழக யாத்ரீகர்களை மீட்க உயர்மட்ட குழுவை முதலமைச்சர் ஜெயலலிதா அனுப்பியுள்ளார். தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய ஜெயலலிதா அவர்களை மீட்டு விமானத்தில் சென்னை அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனிடையே உத்தராஞ்சலில் தவித்த தமிழர்கள் 36 பேர் டெல்லி வந்தனர். அவர்கள் அனைவரும் தமிழக அரசின் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலங்களவை தேர்தலில் மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இன்று நிறைவடைந்தது. 6 உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 7 பேர் போட்டியிடுகின்றனர். இதனால் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடப்பது உறுதியாகியுள்ளது. அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை சட்டப்பேரவை வளாகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும். அன்று மாலை 5 மணிக்கு வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கப்படும் என தேர்தல் அலுவலர் அறிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் திமுகவுக்கு புதிய தமிழகம் கட்சி ஆதரவு அளித்துள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பின் அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி இதனை தெரிவித்தார். அதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதியானதால் தங்களுடைய வாக்குகளை வீணாக்க விரும்பாமல் இந்த முடிவெடுத்ததாக அவர் கூறினார். சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர். மாநிலங்களவை தேர்தலில் பாமகவின் ஆதரவு யாருக்கு என்பது குறித்து நாளை அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவுக்கு ஆதரவு கோரி அந்த கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் தங்களை சந்தித்ததாகவும் அவர் கூறினார். சென்னையில் மலிவு விலை காய்கறி அங்காடிகளை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று திறந்து வைத்தார். திருவல்லிக்கேணி, தேனாம்பேட்டை உள்ளிட்ட 31 இடங்களில் இந்த கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இங்கு வெளிச்சந்தையை விட ஏறக்குறைய பாதி விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 25 பேரின் காவல் வரும் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 24 மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களது காவலையும் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. கச்சத்தீவு அருகே கடந்த 5ஆம் தேதி 25 மீனவர்களும் 6ஆம் தேதி 24 பேரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். பொறியியல் கல்லூரிகளின் தகுதி பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் தேர்ச்சி உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. ஜூலை 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கலந்தாய்வில் பங்கேற்க 1,89,399 பேர் விண்ணப்பித்துள்ளனர். மழலையர் பள்ளிகள் தொடங்க மாநில அரசின் அனுமதி அவசியம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவையைச் சேர்ந்த தனியார் அறக்கட்டளை தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு தனியார் பள்ளி ஒழுங்குமுறை சட்டப்படி அனைத்து பள்ளிகளும் அரசின் கட்டுப்பாட்டில் வருவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட கார் சாகுபடிக்காக பாபநாசம் அணை திறக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் காரையார் அணையின் நீர்மட்டம் 90 அடியாக உள்ளது. வினாடிக்கு 1000 கன அடி வீதம் 110 நாட்கள் தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் இரு மாவட்டங்களிலும் உள்ள தலா 40,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான ஆபரேஷன் ஆம்லா 3 என்ற ஒத்திகை பயிற்சி இன்று தொடங்கியது. வேதாரண்யம், கோடியக்கரை, சீர்காழி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் இந்த பயிற்சி நாளையும் நடைபெற உள்ளது. கடலோர காவல்படையினர், மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் கியூ பிரிவு காவல்துறையினர் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை தமிழகத்தின் இன்றைய நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய செய்திகளை பார்க்கலாம். உத்தரகாண்டில் கேதார்நாத் கோவிலுக்கு சொந்தமான 90 விடுதிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் அங்கு தங்கியிருந்த பக்தர்கள் பற்றிய விவரம் தெரியாததால் பலி எண்ணிக்கை பல ஆயிரங்களை தாண்டும் என கூறப்படுகிறது. இதற்கிடையே மீட்பு நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை வரும் 25ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் 60,000க்கும் மேற்பட்டோர் இன்னும் மீட்கப்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து மேலும் பல ஹெலிகாப்டர்களை மீட்பு பணியில் ஈடுபடுத்துமாறு பாதுகாப்பு அமைச்சகத்தை உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கேட்டுக் கொண்டுள்ளார். மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணியில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. யமுனை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் டெல்லியின் பல பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக நதிக்கரையோரத்தில் உள்ள உஸ்மான்பூர், யமுனா பஜார், ஜகத்பூர், சாஸ்திரி பார்க் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
கிராமப்புற ஏழைகள் தினமும் 17 ரூபாயில் வாழ்க்கை நடத்தி வருவதாக தேசிய மாதிரி ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதேபோல் நகர்ப்புற ஏழைகள் 23 ரூபாயில் தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011 ஜூலை முதல் 2012 ஜூன் வரையிலான காலகட்டத்தில் திரட்டப்பட்ட புள்ளி விவர அடிப்படையில் இந்த தகவலை தேசிய மாதிரி ஆய்வு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலையற்ற தன்மையை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானில் கட்சி கூட்டத்தில் பேசிய அவர், இதுபோன்ற அரசியல் கட்சிகளால் நாட்டின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்ய முடியாது என்றார். உணவு பாதுகாப்பு மசோதாவை நிறைவேற்ற தடையாக இருக்கும் எதிர்க்கட்சிகளின் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சோனியா காந்தி கேட்டுக் கொண்டார். அநாகரிகமான வார்த்தைகளை பேசிய எதிர்க்கட்சி எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜம்மு காஷ்மீரில் ஆளுங்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் ஆலோசனை கூட்டத்தில் மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏ நயீம் அக்தர் முதலமைச்சருக்கு எதிராக பேசினார் என்பதே அவர்களின் குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் எம்எல்ஏ அக்தரை கல்வி அமைச்சர் திட்டினார் என எதிர்க்கட்சியினரும் புகார் தெரிவித்துள்ளனர். ஐபிஎல் சூதாட்ட புகாரில் கைது செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் அஜித் சண்டிலாவை அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி முடித்ததை அடுத்து நீதிமன்றத்தில் சண்டிலா இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பை முறைப்படுத்த புதிய சட்டம் கொண்டுவர இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் மருத்துவ உபகரணங்களுக்கு தரம் நிர்ணயிக்கப்படுவதோடு அதன் தயாரிப்பை கண்காணிக்க முடியும் என சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய சட்ட மசோதா மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விரைவில் விவாதிக்கப்பட உள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கு இந்த ஆண்டு புதிதாக எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே நேற்று தெரிவித்த நிலையில் உமர் அப்துல்லாவின் இந்த விளக்கம் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகைக்காக அழைக்களிக்கப்படுவதாக கூறி ஆளுநர் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 175க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர்.